இந்திய ராணுவத்தில் பெண்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உமன் மிலிட்ரி போலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிலேருந்து டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா jointindianarmy.nic.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான எலிஜிபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். இப்போ வந்து லேடிஸ் வந்து எந்த ஸ்டேட்டு அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன். தமிழ்நாடுன்னு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சென்னை அப்படின்றது ரெக்கமெண்ட் வந்து கொடுக்கும். அண்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய தாசின் வந்து எந்த தாசில் இருக்கோ அந்த தாசில் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 170 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா 160 165 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், வேலிடான டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. 10th +2 டிப்ளமா நீங்கள் எது இருந்தாலும் சரி. அண்டு நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக, இப்போ வந்து ஃபீமேலுக்காக தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுன்றதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு 10th +2 வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை அப்பேரிங்கில் வந்து இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. பாஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துட்டு அன்மேரிடுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸர்விஸ்மேன் பர்சனா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நோன்னா நோன்னு கொடுங்க, எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அக்னிவேர் ஜிடி உமன் மிலிட்ரி போலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 33%லேருந்து 40% வரைக்கும் உங்களுக்கான இண்டிவிஜுவல் மார்க் சப்ஜெக்ட் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்எம்பி, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் அப்ளைன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, அண்டு அதுக்கு அப்ளை பண்ணுறது பேஜ் இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாக விடலை. மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து தமிழ்நாட்டுக்காக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் எலிஜிபிலிட்டியை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற சில டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இதில் ஜேசிஓ ஆர் அக்னிபாத் என்ட்ரி அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேரெக்டாக நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இதில் உமனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ஸ்டேட்டில் வந்து கொடுக்காம விட்டுருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. பட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்காம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண இன்றைக்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்ட்டு பாருங்கள். கர்நாடகாவிலேருந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. கர்நாடகானா பெங்களூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எது பிக்கெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான உமன் கேட்டகரிக்கான மிலிட்ரி போலீஸ்க்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் வந்து ஆயிரும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. ஆல் ஸ்டேட்டு ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 12 மார்ச் 2025 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உமன் கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவேர் ஜென்ரல் டியூட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணதான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிலிட்ரி போலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறதா உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்னிவேர் ஜென்ரல் டியூட்டி உமன் மிலிட்ரி போலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 10th வந்து பார்த்தீங்கன்னா 33%லேருந்து 45% வரைக்கும் நீங்கள் வந்து இருந்தாவே போதும். அண்ட் இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேண்டிடேட் வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கலோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுக்கு இந்த ஜிப்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிற மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை அப்படின்றது, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு முடிஞ்சால் நீங்கள் வந்து அப்ளையும் பண்ணுங்கள். அண்டு டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1 அக்டோபர் 2004 1 ஏப்ரல் 2008 இந்த சென்டரில் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிளாக ஆவாங்க. அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 162 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து இருக்கணும். அண்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மெடிக்கல் ஸ்டாண்டர்டோட எவ்வளோ வெயிட் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு வெயிட் இருந்தால் போதும். அண்டு செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்பெஷல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். அண்ட் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்சன், அதாவது அவங்களுடைய பையன் பொண்ணு அப்படியெல்லாம் இருக்கானுங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2%. அண்ட் மற்ற கேட்டகிரி, அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2% ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2% ஹைட்டும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் நிறைய விதமான போனஸ் மார்க் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்காங்க அல்லது ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவங்க பசங்க அவங்க பொண்ணுங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 20 மார்க்கும். அண்டு ஆல்ரெடி சர்வீஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க, சர்வீஸில் இருக்கிற போது அப்ளை பண்ணவங்களுக்கு 20 மார்க்கும். அண்டு இதில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு இந்த இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அண்டு என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் வந்து நிறையவே வந்து இருக்குது. இதில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அண்டு அக்னிவேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்காக டோட்டலாக எவ்வளோ நாள் வந்து லீவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 30 நாள் வந்து லீவு இருக்கும். அண்ட் சிக் லீவு இந்த மாதிரி மெடிக்கல் லீவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 60 நாள் 70 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, மெடிக்கல் ஸ்பெஷலிட்டி, சிஎஸ்டி கார்டு ஸ்பெஷலிட்டி இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்குது. மெயில் கேண்டிடேட்டுக்கு என்ன டியூட்டியோ அதே டியூட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சேம் சேலரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 30,000, செகண்ட் இயருக்கு வந்து 33,000, தேர்ட் இயருக்கு வந்து 36,500, அண்டு ஃபோர்த் இயருக்கு வந்து 40,000. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு கையில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.4 lakhs வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு கையில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு. அண்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும்.
பர்மனெண்ட்டாக இல்லையா அப்படின்றது அப்போவே வந்து சொல்லி அனுப்பிடுவாங்க. அண்ட் அதுக்கு இல்லாமல் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு நீங்கள் வந்து வேறு எந்த கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷனோட ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹250 உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அவைலபிளாக இருக்கோ, எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து போடுறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகலாம். அண்டு இதுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ப்ராப்ளமும் எதுவும் கிடையாது. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்ற எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டு வந்து நிறையவே இருக்கும். ஃபீமேலுக்காக எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அப்படின்னு ஃபிட்னஸ் டெஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 கேட்டகிரியில், குரூப் 2 குரூப் 1 கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப் டு வந்து பார்த்திங்கன்னா 7 minutes and 30 seconds வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 மார்க்கும் அண்ட் 8 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு 48 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்காக ஒதுக்கப்படுறாங்க. அண்டு இதில் 10 feet லாங் ஜம்பியும் அண்டு 3 feet ஹை ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய குவாலிஃபைடு, அதாவது அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் ஸ்பெஷலிட்டிஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து நேம் எல்லாம் வெளியிட்டுருவாங்க. அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சென்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிடுவாங்க. ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த மிலிட்ரி போலீஸ்க்கான இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். ஆல் ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்னை ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஜோனில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இது மட்டும்தான் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அண்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ காஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.